பெஞ்சல் புயல் காரணமாக மாமல்லபுரம் பகுதியில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் நேரடியில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த இடங்கள்ல மின் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, கள நிலவரத்தை சொல்லுங்க. பெஞ்சல் புயல் இன்று இரவுக்குள் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாமல்லபுரம் காரைக்கால் இடையே இது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த புயல் கரையை கடக்கும் போது 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை கரைக்காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மாமல்லபுரத்தில் அந்த அளவுக்கான காற்று சூறை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலில் இருக்கக்கூடிய கடல் நீர் கரை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லாமல் இருக்க மீனவர்கள் கயிறு கட்டி அதனை பத்திரப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாமல்லபுரம் பகுதி முழுவதுமாக இருளில் மூழ்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணமாக மின்தடை இந்த மாமல்லபுரம் பகுதி முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடற்கரை கோவிலுக்குள் அருகே யாரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கடற்கரைக்கு ஓரமாக தான் நின்று கொண்டிருக்கிறேன். அதிக அளவில் காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மரத்தின் கீழ் நிறுத்த வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று காலையில் இருந்தே காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரங்கள் அதிக அளவில் முறிந்து விழுந்தக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதில் வாகனங்கள் எதுவும் சேதமடைந்து விடாமல் இருப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் உயிரிழப்பை தடுப்பதற்காகவும் காவல்துறையினர் பல்வேறு அறிவுறுத்தலைகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாமல்லபுரத்தில் மழை முழுவதுமாக நின்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையாக பார்க்கும்போதுதான் அதனுடைய பெஞ்சல் புயலுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது. காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. எனவே மீனவர்களும் பொதுமக்களோ பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சுப்பிரமணி, நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த இடத்துல எந்த அளவுக்கு பலத்த காற்று வீசுது அப்படின்னு. புயல் கரையை கடக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு பலத்த காற்றும் கனமழையும் இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ பத்திரிகையாளரான உங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பா இருங்க. களத்துல இருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணி.